நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் நாம் கூடி ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரோடு தனிப்பட்ட தொடர்பு, அந்த இணைப்பு இருக்கும் பொழுது நம்ம ஆண்டுடைய தனிப்பட்ட விதத்தில் ஆண்டுடைய சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். இப்போ ஆண்டுடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு நாம் அனைவரும் வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய சத்தம் தேவை. சத்தம் மீன்ஸ் என்ன? சத்தம்னா என்ன அர்த்தம்? சத்தம் போட்டு பேசுகிறதா? ஆண்டவருடைய குரல் நமக்கு தொனிக்கணும். எப்படி தொனிக்கும்? வார்த்தை மூலமாக தொனிக்கும். ஆண்டவர் தான் வார்த்தைகள் மூலமாக, ஏன்னா அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். தனிப்பட்ட விதத்தில் கர்த்தருடைய சத்தம் கேட்கிறதுக்கு அந்த தீர்க்க தரிசன ஊழியம் மாற்றே ஆகாது. அது முக்கியமானது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக வார்த்தைகள் வழியாக தீர்க்கமாக பேசுகிற கர்த்தர். இது உனக்கு தான், உனக்கு தான், உங்களுக்கு தான், நமக்கு தான், எனக்கு தான். வார்த்தை என்னது? இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். தீர்க்க தரிசனமானது பேசப்படும் பொழுது அது ஒரு காலத்திலும் மனுஷ சித்தத்தினாலே உண்டாகவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே
ஏவப்பட்டு பேசினார்கள்னு சொல்லி பேதுரு ஆக்கியோன் எழுதியிருக்கிறார். இந்த இடத்துல உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பை எப்படியாவது துண்டிக்க சாத்தான் என்ன செய்வான்? முயற்சிப்பான். வீடுகளுக்குள்ள நுழைந்து கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு திருடன் என்ன செய்வான்? முதல்ல என்ன பண்ணுவான்? தொலைபேசி இணைப்பெல்லாம் என்ன செய்வான்? நான் ஆண்டவரோடு உள்ள ஜெபத்தை குறித்த நீங்கள் ஏதோ பயந்துட்டு இருக்காதீங்க. இது என்னடா என்னமோ ஒன்று சொல்கிறாங்கன்னு புரியுதா? உதாரணத்தை நான் சொல்ல வந்தேன். என்ன உதாரணம்னா, அந்த இணைப்பை முதல்ல திருடர்கள் என்ன செய்வாங்க? துண்டிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. அப்படி தானே? அதுக்கப்புறம் தான் அவங்க என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்ய முயற்சி எடுப்பாங்க. ஒரு நிமிஷம், நம்ம இன்னைக்கு தியானிக்க வேண்டிய வசனம். அப்போ சாத்தானுடைய தந்திரத்தை நம்ம அறிந்து கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? விழிப்பாயிரணும். இப்போ விழிப்பா இருக்கோமா? நம்ம விழித்தெழும்பி, கர்த்தாவே நான் விழிக்கும் போதும் நான் உன் மண்டையில் இருக்கிறேன்ப்பா. ஆண்டவர் எழுந்திருக்கும் போதும், உட்காரும் போதும், நடக்கும் போதும், சாப்பிடும் போதும், வேலைகளை செய்யும் பொழுதும் அவர் வார்த்தைகளை உபாகமத்தில் இருக்கு. அவர் வார்த்தைகளை கருத்தாய் உன் பிள்ளைகளுக்கு கூட என்ன செய்? போதி, பேசு. அவைகளை குறித்து என்ன செய்? பேசு. மற்ற காரியத்தை பேசுறதை விட அந்த இடத்துல பேசலாம். ஏன்னா முக்கால்வாசி என்னது? சமையல், பிள்ளைகளுக்கு கொடுக்கறது, குடும்பத்தில் என்னது? சாப்பாடு. அதே சொல்லி சொல்லி கூப்பாடு, சாப்பாடு, கூப்பாடா. அந்த இடத்துலையும் வேலை செய்கிற இடங்கள்ல என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு அதை குறித்து நீ உட்கார்ந்துருக்கிற போதும், எழுந்திருக்கும் பொழுதும் ஒரு வார்த்தையை நான் படிக்கணும், தியானிக்கணும். பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? அதே காரியத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்லி கொடுக்க முடியும். அதனால விழிப்பா இருக்கணும். அப்போ 57 தடவை தேவன் மோசையோடு பேசினாராம். எங்க மோசையை பற்றி அதிகமாக யாத்ராகமம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு முதல் வசனம் யாத்ராகமம் 9 6வது அதிகாரம் 28வது வசனம். கர்த்தர் மோசையை நோக்கி, நானே கர்த்தர், நான் உன்னோட சொல்லுகிறவைகளை எல்லாம் நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு சொல் என்று சொன்னார். இதற்கு ஒத்த வாக்கியம் புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 2:9-10. அதை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகளை குறித்து தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 2:9-10 அதையும் வைத்து கொள்ளுங்க. அந்த யாத்ராகமம் 6ஆம் அதிகாரத்தையும் ஒரு வரல வைத்து கொள்ளுங்க, அல்லது ஒரு அடையாளத்தை வைங்க. அடுத்து 1 கொரிந்தியர் 2:9-10 சேர்ந்து வாசிப்போமா? யாரும் தூங்கக்கூடாது. பைபிள் எத்தனை பேருக்கு இருக்கு? பைபிள் வாசிக்க தெரியுமா? பைபிள் வாசிக்க தெரிந்தவங்கெல்லாம் பைபிளை திறந்து எழுதி இருக்கிறபடி என் கூட சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எழுதி இருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் வாசிங்க, எல்லாவற்றையும் தேவனுடைய ஆவியே அன்றி. ஒவ்வொருத்தர் சத்தமும் உயரட்டும். வார்த்தையை நம்ம சொல்லதான் உங்களுக்கு என்ன செய்யும்? வார்த்தையை படிக்க அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார், தெளிவை கொடுப்பார். நீங்கள் அதெல்லாம் உச்சரிக்கணும். சொல்ல நீங்களும் சொல்லணும். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்போ தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவங்க என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோமா? அதை முதல்ல நம்ம என்ன செய்வோம்? செக் பண்ணி பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதுனா என்னது? கிறிஸ்துவை விட்டு வெளியேயும் இருக்கலாம், உள்ளேயும் இருக்கலாம். அது அவரவருடைய விருப்பம். அப்போ உங்கள் விருப்பம் என்ன? உள்ளதான் இருக்கணும். கிறிஸ்துவுக்கு உள்ளதான் இருக்கணும்.
ஒரு இடத்துல இருக்கு, புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுவது அவசியமாம் இருக்கு. அதனாலதான் காலையில் எழும்பினோன்னு என்ன செய்யணும்? வேதத்தை திறக்கணும், வேதத்தை படிக்கணும். முதல் வேளையில அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் சொல்லியிருக்கு. அப்ப தேடுகிறவர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? தென்படுவார், வெளிப்படுவார். நீ தேடினால் அவர் உனக்கு என்ன செய்வார்? வெளிப்படுவார். நீ தேடாவிட்டால் அந்த பிரசன்னத்தை நீ உணர முடியாது. அவர் இருக்கிறாருங்கிறது கூட சந்தேகமா வந்துடும். வர வர நீங்க வேலைகளுக்கு போகும் பொழுது சந்தேகம் ஏன் வருது? ஏன் அவிசுவாசம்? ஏன் பயம் வருது? ஏன் பாவம் வருது? நீங்க ஆண்டவர் என்ன செய்யல? தேடல. நீ முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு அன்பு கொண்டு, முழு பலத்தோடு நீ தேடுவாயானால் தென்படுவேன்னு சொல்றார். நீ தடவியாயிலும் கண்டுபிடின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷ்டப்பட்டு தேடுறதா? வாஞ்சியோடு, தாகத்தோடு. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்களுக்கு தான் திருப்தி இருக்கும், ஆத்துமா மகிழ்ச்சியாகும். யாருக்கு? ஆத்துமால திருப்தியோடு நீங்க என்ன செய்யணும்? ஒரு வேலை செய்ய துவங்கணும். ஆத்துமாவில் என்ன வேணும்? சந்தோஷம் வேணும். ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தர், ஆத்துமாவை போஷிக்கிற கர்த்தர். நான் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன்னு சொல்றாரு. நேற்றைய தினத்துல ஆண்டவர் பேசினாரு உபவாச ஜெபத்துல. உன் ஆத்துமாவை என்ன செய்வாரு? ஏசாயா 55:3 மூலமா பேசினாரு. உன் ஆத்துமாவை நீ செவியை சாய்த்து கேளு, உன் ஆத்துமாவை என்ன செய்வேன்? வந்தவங்க யாரும் ஒருத்தருமே இல்லை இங்க. வந்தவங்க 55:3 இருக்கு. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தும். ஆத்மா பிழைக்கும். உன் ஆத்மா பிழைச்சிருக்கணும். சரி, என்னைக்கும் நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னைக்கும் நான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றேன், என்னைக்கும் பாவங்களை அறிக்கை செய்து நான் என்ன செய்தேன்? விட்டுவிட தீர்மானித்து கிருபையை பெற்றேன். ஆனா இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? அந்த கிருபையில நிலைத்திருக்கணும். இன்னைக்கும் புது கிருபை எனக்கு என்னது? நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு புதிய கிருபை தாங்கப்பா. பாவம் மேற்கொள்ளாதபடிக்கு எனக்கு கிருபை வேணும். எந்த பிசாசோ சத்ருவோ தொடாதபடிக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா அப்படின்னு கேட்க வேண்டும். அந்த இடத்துல இருக்கு 55:3 செவியை சாய்த்து என்ன செய்யுங்க? கேளுங்கள் இருக்கு. நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, மேம்பாடான காரியம் இதுதான் மேலானது. மேம்பாடான காரியத்தை கேளுங்கள் சொல்லியிருக்கு. எது மேலான காரியம்? நம்முடைய ஆவிக்குள்ள ஜீவன் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரா? உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ சரீர பிரகாரமா மட்டும் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை. உள்ள நமக்கு ஆவி, ஆத்மா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சரீரம் 3 பகுதிகளை ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆவியில தான் மனுஷன் தேவனோடு தொடர்பு கொள்வது. ஆவியிலிருந்து தான் நம்ம பாடுகிறோம். ஆவியிலிருந்து தான் வாஞ்சியோடு நம்ம என்ன செய்யறோம்? ஆலய பிரகாரங்கள்ல கூடி வருகிறோம். அப்படித்தானே? நீங்களா ஒரு நேரம் போகலை அப்படின்ட்டு வர்றோமா? டைம் பாஸுக்கு வர்றோமா? இல்லை. உண்மையா நம்ம என்ன செய்யறோம்? தேடி வர்றோம். தொழுது கொள்ளணும். இந்த நாள் மன மகிழ்ச்சியின் நாள், இந்த நாள் ஓய்வு நாள், கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாள்ல என்னுடைய ஆவி மனுஷனும் உயிரோடு இருக்கணும். அப்படின்னா என்ன? அது செத்து கூட போகும். செத்த நிலைமையில இருக்காது. ஆண்டவர் எபேசியில சொல்றாரு, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்த உன்னை உயிர்ப்பித்தன்றார். 2 தடவை அந்த இடத்துல எழுதுறாரு. எபேசியர் 5:1-5 உன்னை உயிர்ப்பித்தார், கிறிஸ்துவோடு கூட உன்னை உயிர்ப்பித்தார் இருக்கு. அப்ப 2 தடவை அந்த வசனங்கள் முதல் பகுதியில் இருக்குன்னா ஆண்டவர் அதை வலியுறுத்தி சொல்றாரு. என்ன வலியுறுத்துறாரு? உன்னை நான் உயிர்ப்பித்தேன். உயிர் தந்தேன்னா என்னது? சரீரத்துல இருக்கிற உயிர் மட்டும் இல்ல, ஆவி மனுஷன் செத்த நிலையில இல்லாதபடிக்கு. எத்தனையோ பேர் செத்த நிலையில கூட என்ன செய்யறாங்க? ஒரு சடங்காச்சாரமாக ஆலயங்களுக்கு போவது வழக்கம். ஆனா நம்மெல்லாம் யாரு? செத்த கிறிஸ்தவங்களா? உயிருள்ள ஆவியை பெற்றவங்க. ஆவியை உயிர்ப்பித்தார்ன்னு சொன்னேன். ஆவி மனுஷன் நமக்கு உயிர் பெற்றிருக்கிறது. அந்த ஆவி, உயிர் பெற்ற ஆவி ஒவ்வொரு நாளும்
ஜீவனா இருக்கணும், புது ஜீவனா. அப்பதான் நம்ம நடந்து கொள்ள முடியும், அப்பதான் ஜெயமா வாழ முடியும், அப்பதான் பாவத்தின் மேல வெற்றி இருக்கும், அப்பதான் அடுத்த ப்ரமோஷன் என்ன செய்யும், கிடைக்கும், அப்பதான் கடன் பாரம் நீங்கும், அப்பதான் சுகம் உண்டாகும். அப்ப ஆவி மனுஷன் எப்படி இருக்கக்கூடாது, செத்த நிலையில இருக்கக்கூடாது, உயிரற்று. ஒரு பாடிய செத்து போச்சுன்னா அதை என்ன செய்வோம், அதுகிட்ட போய் பேசிட்டு இருப்பீங்களா? அதை பாடின்னு தான் சொல்லுவாங்க. அதை என்ன செய்வாங்க, பாடி தான். அதை உடனே கழிக்க தான் பார்ப்பாங்க, உடனே அதை என்ன செய்வாங்க, டிஸ்கார்ட் பண்ணுறது தான் முக்கியம். ஆனால் ஆண்டவர் நம்மளெல்லாம் உயிருள்ள ஆவியை தந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. உன் ஆவியை நான் என்ன செய்திருக்கிறேன், உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறேன். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அந்த கொரிந்தியர் வசனத்தை திரும்பவும் நம்ம வாசிப்போம். ஆண்டவர் எல்லாவற்றையுமே என்ன செய்கிறாரு, தேவனுடைய ஆவியில ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த குரல் ஆவி மூலமாக தான். உங்களுக்கு சத்தம் கேட்கணும்னாலும் ஆவி மனுஷன்ல இருந்து தான் தேவ சத்தம் என்ன செய்யும், வெளிப்படும். உங்க ஆவி அதனால தான் உங்களை தட்டி தட்டி. இப்போ வெளிப்பிரகாரமான தூக்கத்தை சொல்லலை, உள்ள உங்களுக்கு விழிப்பே இல்லை, ஆவியில விழிப்பே இல்லை, கேட்க உங்களுக்கு மனசுல என்ன அர்த்தம், நான் தட்டி தட்டி எழுப்புனாலும் அப்படிதான் இருப்பீங்க, அப்படித்தானே? எவ்வளோ பெரிய மைக் சவுண்டு போட்டாலும் அப்படிதான் இருக்கும், திரும்ப திரும்ப சொன்னாலும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு என்ன இல்லை, விழிப்பாக தான் இருக்கீங்க, கண்ணை திறந்து தான் இருக்கு. ஆனால் ஆவி எப்படி இருக்கு, வேற பக்கம் எங்கேயோ இருக்கு. உங்க சிந்தையெல்லாம் எங்க இருக்கு, எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 1000 சிந்தை இருக்கு, 1000 பாரம் இருந்தா அந்த மூளைக்குள்ள, அதான் மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை என்ன, மரணம். ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவன். அப்ப எனக்கு ஒரு ஆவியின் சிந்தை இருக்கும் என்றால் அது ஜீவனுள்ள சிந்தை, அது சமாதானம் நிறைந்த சிந்தை. அப்ப சமாதானம் காணப்படணும்னா நம்ம என்ன செய்யணும், ஒன்றை குறித்து கவலைப்படாம எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும், தெரியப்படுத்தணும். அப்பதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனையை காத்துக்கொள்ளும். உங்களுடைய சிந்தனையோடு போராடும். பல ஆவிகள், பல சத்துரு உங்களை துண்டிப்ப என்ன செய்யணும், கட் பண்ணணும். துண்டிப்புன்னா என்னது, உங்க தொடர்பு ஆண்டவரோடு உள்ள தொடர்பு. நீங்க பேசுறீங்க அல்லது ஒரு பாட்டு பாடுறீங்க, அதை தடை பண்றதுக்கு கூட இன்னொன்னு என்ன செய்யும், ஐயோ நீ இப்போ பாடாத, உனக்கே நிறைய வேலை இருக்குது, நீ ஏன் அவசரமாக என்ன செய்யணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும். ஆமாம், அதனால் முன்கூட்டி எழும்பணும். வேலை செய்கிற நேரத்தில் நான் சொல்லுவேன், வேலை செய்கிற நேரம் வேலை செய்யணும், சாப்பிட்ற நேரம் சாப்பிடணும், தூங்குகிற நேரம் தூங்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்கணும். பிள்ளைகளுக்கும் அப்படி தான் நான் சொல்லி கொடுப்பேன், சிறியவர்களுக்கும் அப்படி தான். விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு நேரம் இருக்கணும். எல்லா நேரம் என்ன செய்யக்கூடாது, விளையாடக்கூடாது. ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் இருக்கணும். இந்த லீவு நாட்களில் மனப்பாடம் பண்ணி வசனத்தை படிக்கிறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி இருக்கணும். அது பெற்றோர்கள் தான் என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். சரி, இப்போ ஆண்டுடைய தேவ குரல் ஆவி மனுஷன்ல அவருடைய அன்பான குரலை நீங்க கேட்கணும்னு சொல்லி என்ன செய்யுங்க, முதல்ல என்ன செய்யுங்க, ஆவலா இருங்க, கேளுங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஆண்டவரே உங்க அன்பான குரலை. சில கோபக்குரல்லாம் கேட்பீங்க, சத்தம் போடுறது, வயிறு குரல். அதான் ஒரு வசனம் இருக்கு, ஆண்டவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அதிரட்சிகிற சத்தம். அது தண்ணீர்களின் மேல தொனிக்கிறது, அது ஒரு அமைதியான சத்தம், மெல்லிய குரல், அது ஒரு அன்பான குரல். அப்ப புது சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப புது சிருஷ்டிக்கு ஆண்டவர் கொடுத்த உன்னதமான பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, ஆவிக்குரிய காதுகளும் கண்களும் திறக்கப்பட்டு இருக்கிறது. சொல்லுங்களேன், என்னுடைய ஆவிக்குரிய கண்ணும் ஆவிக்குரிய காதுகளும் எனக்கு திறந்துதான் இருக்கு. ரைட்டா? உங்களுக்கு ஒருவேளை சைட்டு கொஞ்சம் அதை நான் சொல்லல, ஆவிக்குரிய கண்ணை சொல்றேன், மனக்கண். புரியுதா? நான் தேவன் அறிகிற அறிவும்
அந்த ஆவிக்குரிய கண்ணும் ஆவிக்குரிய காதும் நான் புது சிருஷ்டி, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டி, கிறிஸ்துக்குள்ளாக நான் இருக்கிறேன். பழையவளெல்லாம் ஒழித்து கட்டிவிட்டேன். பழைய சுவாபம் கிடையாது, பழைய குணம், பழைய பாரம்பரியம், பழைய கலாச்சாரம், பழைய ஜென்ம சுவாபம். வேற என்ன இருக்கு? பழசுன்னா என்னது அர்த்தம்? பழைய வருஷமா 2025 அல்லது பழைய துணிகள் நீங்கள் வச்சிருக்கிற பழைய அதை குறிக்கல. எதை குறிக்குது? உங்களுடைய பழைய ஜென்ம சுவாபம், உங்களுடைய முன்னோர்களுடைய சுவாபமாக இருக்கலாம், அல்லது மாம்ச குணமாக இருக்கலாம், மூர்க்கம், முன்கோபம், எரிச்சல், பல காரியங்கள் இருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் 17 இருக்கு, ஆவியின் கனிகள் 9 இருக்கு. அப்போ அவ்வளவு மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன இருக்கு. கலாத்தியரில் போய் படித்து பாருங்க. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய கண்களும் காதுகளும் திறக்கப்பட்டு தான் இருக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளை ஆவியானவர் தான். எத்தனை பேர் ஆவியை பெற்றிருக்கிறீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? கையை தூக்குங்க. 1 2 3 பேர், 5 பேர் தெரியுது. மீதி எல்லாம் என்னது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஏற்கனவே பெற்றவங்க அவித்து போட்டவங்களா இருந்தால் என்ன செய்யணும்? நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்முடைய பாத்திரம் எப்படி இருக்கணும்? திறக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கணும், ஒரு க்ளீன் வெசலாக இருக்கணும். அப்படி தானே? அழுக்கு பாத்திரமாக போட்டு வந்துடுவீங்களா போய் அடுத்த நேரத்துக்கு சாப்பாடாக்க? கழுவி சுத்தம் பண்ணி தான் இருக்கணும். அப்போ தான் அடுத்த தடவை ஒரு பாலோ எதுவுமே என்ன செய்யாது, கெடாது. அப்போ நம்முடைய உள்ளமாகிய அந்த இருதயமாகிய பாத்திரம் எப்பவும் ஆண்டவரோடு கனெக்ஷன் இருக்கும். கம்யூனியன் எடுக்க போகிறோம், ஆண்டவரோடு என்ன செய்யணும்? தொடர்பு இருக்கணும். நான் அவருடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டவள், எலும்புக்கு உரியவள். அப்போ நான் அவருடைய இரத்தத்தின் வல்லமைக்கு உரியவள். நான் அவருக்கு என்ன செய்ய மாட்டேன்? அவரை என்ன செய்ய மாட்டேன்? திரும்ப திரும்ப அந்த இரத்தத்தை காலின் கீழே மிதித்து போட மாட்டேன். அது எபிரேயர்ல இருக்கு அந்த வசனம். அப்போ அவனுக்கு கொடிய ஆக்கினே என்று சொல்லி போட்டிருக்கு. திரும்ப 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 பாவம் செய்யும் பொழுது, ஆண்டவரை அசட்டை பண்ணும் பொழுது, ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாள் வரப்போறார், அவர் வரப்போறார். திரும்ப திரும்ப நம்ம அவளை அவமானப்படுத்தும் பொழுது அவரால் என்ன செய்ய முடியாது? இப்போ துக்கப்பட தான் செய்கிறார். ஆண்டவரை நம்ம என்ன செய்யக்கூடாது? வருத்தப்படுத்தக்கூடாது. ஏன் நீங்கள் வருத்தப்படுத்துறீங்க, ஏன் என்னை துக்கப்படுத்துறீங்கன்னு தான் சொல்லி கேட்குறாரு. எதில் இருக்கு? மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கு. சரி, நம்ம இப்போ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி எப்படி சாட்சி கொடுப்பாருன்னா, ரோமர் 8:16 எடுத்தவங்க வாசிங்க. நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்போ அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுறார், எனக்குள்ளே வசிக்கிறார். அவர் தான் என்ன செய்கிறாரு? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நான் கீழ்ப்படுகிறபடினால, தாழ்த்துகிறபடினால பிள்ளை என்கிற சாட்சி அவர் என்ன செய்துட்டே இருக்கிறாரு? கொடுத்துட்டே இருக்காரு. நான் சொல்லவே தேவையில்லை. ஆண்டவர் என்னை என்ன செய்கிறாரு? ஒரு மகளாக என்ன செய்கிறாரு? அங்கீகரிக்கிறார். உங்களையும் அப்படி தான் இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டவங்கன்னா ஆண்டவர் ஆவியானவர் என்ன செய்கிறாரு? சாட்சி கொடுக்கிறார். மற்றவங்களை குறித்து என்ன சாட்சி கொடுப்பா? நீங்கள் ஏன் பெறலை? அப்போஸ்தலர் ஆரம்பத்தில் பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றீங்களா? ஞானஸ்நானம் பெற்ற போது பெற்றீர்களா அப்படின்னு சொல்லி பவுல் கேட்குறாரு. பரிசுத்தாவியின் மனம் திரும்பி பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அது ஒரு வரம், ஒரு பிரசாதம்னு சொல்லுவாங்கல்ல. என்னடா இந்த வார்த்தை சொல்கிறாங்கன்னு? அது வரம், கிஃப்ட், இலவசமாக. எவ்வளோ கோடி கொடுத்தாலும் நீங்கள் எங்கேயும் போய் என்ன செய்ய முடியாது, அந்த கிருபையை நீங்கள் வாங்க முடியாது. யாரும் ஓசியெல்லாம் தந்துட மாட்டாங்க. உங்களுக்கு இலவசம். இலவசமாய் அவருடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன செய்தோம்? ரட்சிக்கப்பட்டோம். அதே போல் பரிசுத்தாவினுடைய வரம் என்னது? நிச்சயமாக அது வரம்தான். அது நல்ல தகப்பன் நல்ல ஈவுகளை கொடுக்கிறார். பொல்லாத தகப்பனே நல்ல நல்ல ஈவுகளை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது
அதை விட நம்முடைய பரம தகப்பன் தம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ வாஞ்சியோடு தாகத்தோடு என்ன செய்யுங்க? பரிசுத்தாவியை கேளுங்க, பரிசுத்தாவியை கேளுங்க. நான் ஒரு நாள் அப்படி கேட்டேன், ஆண்டவரே உண்மையான கடவுள்னா எனக்கு மறுபடியும் வெளிப்படுத்துங்கப்பான்னு. ஆண்டவர் எனக்கு தரிசனம் மூலமாக வெளிப்பட்ட பிறகுதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர்னு நான் ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து 1 வருஷம் கழித்து நான் கேட்டேன் மறுபடியும், அப்பா என்னுடைய ஹாஸ்டல் லைஃப் முடிந்தது, படித்து முடிச்சிட்டேன், நீங்கள் என்ன செய்யணும்? மறுபடியும் எனக்கு என்ன செய்யணும்? பேசணும், உறுதிப்படுத்தணும். உண்மையான கடவுள்னா திரும்பவும் என்ன செய்யுங்க? எனக்கு தரிசனமாங்க. எனக்கு எப்படி கேட்குறதுன்னு கூட தெரில, இவ்வளோ தான் கேட்டேன். ஆண்டவரே நான் வீட்டில் போய் என்ன செய்யக்கூடாது, எனக்கு உங்களை தான் பிடிக்குது, நீங்கள் என்னை சந்திச்சிட்டீங்க, ஆனால் திரும்பவும் நீங்கள் உண்மையான தெய்வம்னா இயேசு தான் உண்மையான தெய்வம்னு நான் ஏற்றுக்கொண்டேன். அவரை ஏற்றுக்கொண்டவங்க யார்? அவருடைய பிள்ளைகள்னு சொல்லி உங்களுக்கும் அதிகாரம் கொடுத்துட்டார், உரிமை கொடுத்துட்டார். நம்ம தேவனால் நீங்கள் பிறந்துட்டீங்க, ஆண்டவர் உங்களை சந்திச்சிட்டார், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டீங்க. அடுத்து என்ன எனக்கு என்னுடைய அனுபவத்தில் அந்த 77 78 நினைக்கிறேன், அந்த சமயத்தில் நான் கேட்ட காரியம், ஆண்டவரே நீ உண்மையான தெய்வம், எனக்கு தரிசனமான கர்த்தர், திரும்பவும் என்ன செய்யுங்க? என்னோட பேசுங்க. நம்ம இப்படி கேட்கலாமா? ஒரு ஃபோனில் ஒருத்தரோட எத்தனை தடவை பேசுகிறீங்க? எத்தனை தடவை பேசுகிறோம்? அவங்க பேசலைனாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? ஃபோனை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, ஃபோனை போட்டு அவங்களோட என்ன செய்யுது? பேசுகிறதுக்கு ஆசை. வீட்டில் சொந்தக்காரங்க இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ்லாம், அவங்க கூடலாம் பேசுகிறதுக்கு ஆசை. ஆனால் ஆண்டவரோட பேசுகிறதுக்கு என்ன வேணும்? ஆசை, வாஞ்சை, அந்த விருப்பம் இருக்கணும். ஆண்டவரே நீங்கள் திரும்பவும் என்னோட பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட பொழுது தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கு மழை என பொழிந்தார். எனக்கு என்னன்னு தெரியாது, யாரும் சொல்லி கொடுத்ததில்லை, எந்த ஒரு ஆலயத்துக்கும் போனதில்லை, கூட்டங்களுக்கு போனதில்லை. ஹிந்து பேக்ரவுண்டில் நான் பிறந்தவள், அப்படி வளர்க்கப்பட்டவள். ஆனால் ஆண்டவர் கிருபையாக என்னை சந்தித்தார், ரட்சித்தார், பின்பு அபிஷேகம் பண்ணினார். அப்போ தான் எனக்குள்ளே பயங்கர ஒரு நம்பிக்கை, அவர் மேலே ஒரு பெரிய பாசம் வந்துச்சு. இது என்னடா, இது என்ன நமக்கு தெரியாத ஏதோ அயல் மொழியிலெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறோமே, அவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்போ பரிசுத்தாவியை பெற்றீங்கன்னா அதை மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு எங்கேயுமே என்ன செய்யாது, இருக்காது. நீங்கள் எத்தனை விருந்து வீட்டுக்கு போனாலும் எத்தனை விருந்து சாப்பிட்டாலும் கிடைக்காது. பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷம், சமாதானம் ரொம்ப 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 முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு வரையிலும் ஆண்டவருடைய கிருபையினால் நான் ஆண்டவரோடு தொடர்பு கொண்டு பேசாட்டா, ஆண்டவர் என்னை தேற்றரவு பண்ணாட்டா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் தேற்றரவாளனின் ஆவியானவர், ஒவ்வொரு பகுதியும் தேய்ச்சுகிற கர்த்தர், ஆற்றுகிற கர்த்தர். நான் உன்னை தேற்றரவு பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இளைத்தவனை என்ன செய்வாரா? இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதலாம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் பேசுவார் சொல்லியிருக்கு. அப்போ அவர் அற்புத பாஷைகளை என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். சரி, நேரம் குறித்த நேரத்தில் முடிக்கணும். நான் சில காரியத்தை மட்டும் வேகமாக நான் சொல்லிட்டு, அப்போ ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தை மோசைக்கு என்ன செய்தார்? குரலை கேட்க பண்ணினார். நான் வேகமாக சொல்லிடுறேன். எந்த அற்புதத்தையும் மோசை தானாக என்ன செய்யலை? தெரிந்து கொள்ளலை, செய்யலை. ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்டு தான் செய்தார்னு பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு கூட ஒரு சுவாசம் எப்படி நம்ம சுவாசிக்கிறோம், அதுபோல் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்டு என்ன செய்யணும்? செய்யணும். ஆண்டவருடைய பேச்சை கேட்கணும். நீங்கள் எத்தனை பேர் யார் பேச்செல்லாம் கேட்குறீங்க? ஒருத்தர் பேச்சையுமே கேட்க மாட்டீங்களா? ஆண்டவர் பேச்சை என்ன செய்வோம்? கேட்போம். கேட்டு கேட்டு செய்யுங்க, அப்போ தான் நல்லது, அதுதான் நல்லது. மற்றவங்க பேச்சு கேட்க பிடிக்காமல் இருக்கலாம், அது வேறு பக்கம், அது வேறு சைடுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஆண்டவர் பேச்சை என்ன செய்வோம்? கேட்போம். ஆண்டவருடைய குரலை கேட்போம். தொடர்ந்து மோசே கேட்க வேண்டியது இருந்துச்சு. அவன் செய்ய போகிறத ஒவ்வொரு முறையும் அவனுக்கு சொல்லிகிட்டே இருந்தார். அதாவது வாதைகள் தேவனே மோசைக்கு வெளிப்படுத்தினார். அந்த முறை கூட மாறலையாம். ரத்தம், தவளை, பேன், வண்டு,
இன்னும் வெட்டுக்கிளிகள், கொள்ளை நோய், இருள் என எல்லா வாதைகளையும் வெளிப்படுத்தி அவர் விருப்பப்படி அந்த வரிசை கிரமம் கூட மாறாமல் அப்படி அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு என்ன செஞ்சான், அந்த வாதம் நடந்துச்சு. வாதையை நிப்பாட்டினது யாரு, நிறுத்தினது யாரு? மோசே தான். மோசே மூலமாக தான் நீங்கள் அதை போய் படித்து பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். அப்போ அவனால் மாற்றவே முடியல. யார் அனுப்புனார்? மோசே மூலமாக. எப்படி நடந்தது அந்த எய்ப்தியர்களுக்கு? அதெல்லாம் நீங்கள் அந்த எத்தனாவது அதிகாரத்தில் நான் சொன்னேன், யாத்ராமம் 6வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் நானே நான் உன்னோட சொல்கிறதெல்லாம் நீ என்ன செஞ்சிட்ருக்க, அது நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் போய் நீ என்ன செய், எய்ப்தி ராஜாவாகிய பார்வோனுக்கு நீ போய் என்ன செய், சொல்லு. நம்மளோட அப்படி இருக்கிற அப்படி செய்யும் பொழுது நமக்கு என்னெல்லாம் சொல்கிறாரோ, என்னெல்லாம் பேசுகிறாரோ, என்னெல்லாம் கண்டதெல்லாம் பேசுவாரா? இல்லை. யார்கிட்டையாவது பேசுனீங்கன்னா கண்டதெல்லாம் பேசுவாங்க. அதனால் டக்குன்னு ஃபோனை வச்சுருங்க, டக்குன்னு நீங்களே கட் பண்ணிடணும். அந்த தொடர்பை என்ன செய்யணும், துண்டிக்கணும். எதெல்லாம் கட் பண்ணணும்னு நம்ம கட் பண்ணால் தான் ஆகும் கதை. இல்லைன்னா உங்கள் வேலையும் போகும், உங்கள் வேலையும் சரியாக செய்ய மாட்டீங்க, சாப்பிடவும் விட மாட்டாங்க, தூங்கவும் விட மாட்டாங்க, எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. அப்போ உங்களுடைய மைண்ட் என்ன செய்யும், டார்ச்சர் ஆகும், அப்படி சித்திரவதை பண்ணப்படும். மைண்டை நம்ம அலக்களிப்பதற்கு என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. அப்போது இந்த இடத்துல அந்த வசனத்தை நான் மறுபடியும் நினைப்பூட்டினேன். அடுத்து அந்த அற்புதத்தை செய்யும் முறையும் கூட சில அற்புதத்தை ஆரோனாலும் மோசையினாலும் அந்த அற்புதங்களெல்லாம் 7வது அதிகாரத்தில் 8வது அதிகாரத்தில் எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அப்போ அற்புதத்துக்கு நம்ம எதை பயன்படுத்தணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மூலமாகவும் என்ன செய்து, இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு வருவோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் என்ன செய்து அற்புதம் நடந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய காதுகளை கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னேன், திறந்திருக்கிறார். ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கிறார். ஆடுகள் தான் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து கொள்ளுது. ஒரு குழந்தை என்ன செய்யும், தாயின் சத்தத்தை சின்னதில் என்ன செஞ்சிருது, கண்டுபிடிச்சிருது, கேட்குது. அதுபோல் மணவாளுடைய சத்தத்தை அறிந்து கொள்வது போல, அப்போ நம்மளும் அவருடைய சத்தத்தை தொடர்ந்து என்ன செய்ய முடியும். மணவாட்டியினுடைய சத்தம், இன்னும் நான் என்ன சொன்னேன், ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தம், ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய சத்தத்தை கேட்கிறது. அப்போ இதெல்லாம் அலசி மூளை அறிவில் இதை அலசி பார்த்தோன்னா, ஆவி மனிதனில் குரல் கேட்டு நம்ம என்ன செய்யணும், பழகணும். மூளை அறிவில் இதெல்லாம் யோசித்து பார்த்தா ஒன்றுமே முடியாது. ஆவி மனுஷன்னா என்னது, ஆவி எங்கே இருக்குது, ஆவின்னா என்னது, என்னது, உள்ளான அந்த இன்னர் மோஸ்ட் பீயிங், உள்ளான அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவி, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த உள்ளான ஆவி மனிதன், அது ஜீவனுள்ள ஒரு மனிதனாக நம்ம பெற்றிருக்கிறோம். அதனால் அந்த ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவங்களுக்கு ஆவிக்குரிய கண் திறந்தே இருக்கணும். தூங்காமல் இருங்கன்னு சொல்லலை, புரியுதுல? ஆவிக்குரிய கண், அதில் தான் தரிசனம் தெரியும், சொப்பனம் தெரியும், நல்ல காரியங்கள் தெரியும், உங்கள் வீட்டுக்குள்ளே தூதர்கள் வர்றதெல்லாம் தெரியும், நீங்கள் பாடுற மாதிரியெல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக தூங்கிட்டு இருப்பீங்க, வசனம் வரும். இதுதான் ஒரு உண்மையான ஜீவனுள்ள அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை என்று சொல்கிறேன். சத்துருடைய போராட்டம் என்னை ஏதோ அமுக்குது, ஏதோ என்னை என்ன செய்யுது, 2 கொம்பு வச்சு என்ன செய்யுது, பயம் முறுத்துது, யானை வருது, சிங்கம் வருது. இதான் ஜூவா? உங்களுக்கு மியூசியம் கட்டுறாரு. அப்போ நீங்கள் ஆண்டவருக்குள்ளே சரியா இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எல்லாமே நல்ல காரியங்களை தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அவருடைய குரல். அப்போ அவர் என்ன செஞ்சார், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். இயேசு கிறிஸ்துவுக்கு வருவோம் அந்த அற்புதங்களெல்லாம் பார்க்கும் பொழுது. அப்போ அவருடைய ரகசியம் நீதிமானுடைய வீட்டில் இருக்குது. சரி, ஜோமனோமா, அது சங்கீதத்தில் இருக்குது அந்த வசனம். கர்த்தருக்கு பயந்தவர்களோடு கூட, சொல்லுங்கள், கர்த்தருக்கு பயந்த என்னோடு கூட அவருடைய ரகசிய குரல். ரகசியம்னா என்னது, உங்களுக்கு ஏதோ என்ன செய்ய போகிறாரு, சீக்ரெட் என்னது, சீக்ரெட்டை வெளிப்படுத்துவார்ங்கிறது. நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. யோபினுடைய வீட்டில் அவருடைய ரகசிய செயல் விளங்குச்சான். உங்கள் வீட்டில் நடக்க ஆசையே இல்லையா? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு
பேசணும் ஃபஸ்ட்டு. அடுத்து தான் ரகசிய செயல் வீட்டில் நடக்கும், அற்புத செயல் நடக்கும். கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்க வாழ்க்கை, கிறிஸ்து என்ன செஞ்சார்? தண்ணீரை இன்னும் என் வேலை வரலைன்னு சொல்லி அந்த நேரத்தில் என்ன செய்தார்? தண்ணியெல்லாம் திராட்சரசம், இன்னும் நிறைய அற்புதங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அப்போ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவரால் செய்யப்பட்ட அற்புதங்கள் உண்டு. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு பக்தர்களோடு பேசினார், இன்னைக்கு நம்மளோடு என்ன செய்கிறாரு? பேசுகிறார். உங்களோடு என்ன செய்வார்? பேசுவார். பேசி என்ன செய்வார்? செயல்படுவார். உங்கள் வீட்டிலையும் அந்த செயல் விளங்கும். விளங்கட்டும்னு சொல்லி கேளுங்க. என்ன செயல் வேணும்? ரகசியமாக சீக்கிரட்டாக இருந்துடாதீங்க. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதாத்தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார்ன்னு இருக்கு. ஒரு வியாதி சுகமாகணும்னா, அல்லது ஏதோ ஒன்று உங்களுக்கு ப்ரமோஷன் வேணும், அல்லது உங்களுக்கு பத்தலை, ஏதோ ஒன்று, அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் அற்புதமாக அற்புதத்தை நடப்பித்து அவர் பேசி அவர் கிரியை செய்கிறது போல வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒழுங்காக ஜோமன்ற ஒரு பெண்மணியாக இருந்தால், ஜோமன்ற ஒரு ஆத்மாவாக இருந்தால் ஆண்டவர் உங்களோட பேசுவார். உங்களுக்காக என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். உங்களுக்கு சுகம் தருவார், வேலை வாய்ப்புகளை தருவார், ஞானத்தை தருவார். அப்போ நீதிமான் யார்? நீதிமான். சரி, எழும்போமா? ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். ரோமர் 5:1 சொல்லுது, விசுவாசத்தினால நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் விசுவாசத்தினால நீங்கள் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீங்க. இது இலவசமாய் உண்டானது. அதே போல் ரோமர் 5:1 சொல்கிறதும் விசுவாசத்தினால தான் உங்களை நீதிமான் லிஸ்ட்லேயே வச்சுட்டாரு. நீ பழைய பாவி லிஸ்ட்லேயே போட்டுட்டு பேர் எழுதிக்கிட்டு இருந்தேன்னா என்ன பிரயோஜனம்? நம்மளை என்ன செஞ்சுட்டாரு? நீதிமான். நீ விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினால தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிற. எத்தனை பேருக்கு சமாதானமே இல்லை? சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறீங்க. சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய கிருபைக்குள்ளே பிரவேசிக்கிறோம். கிருபையில் இந்த நாள் புதிய நாள். நேற்று அதை தான் சொன்னேன், புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். இந்த 5வது மாதத்தில் வந்திருக்கிறோம். 5வது மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன? ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆவியில வெளிப்படுத்தி இருக்கிறார். என்னுடைய ஆவிக்குரிய கண் திறந்திருக்கிறது, என்னுடைய ஆவிக்குரிய காது திறந்திருக்கிறது. நான் தேவனுடைய குரலை கேட்கிறவள். தினமும் அப்படி நம்ம கேட்டுகிட்டே இருந்தாதான் என்னுடைய ஆவி மனுஷன் செத்து போகாமல் இருக்கும். இல்லைன்னா என் ஆவி எப்படி இருக்கும்? விழிப்பற்ற நிலையில், தூங்கின நிலையில், அசதி நிலையில், விடுதலையற்ற நிலையில், குழம்பின நிலையில், ஒரு பயந்த நிலையில் இருக்கும். அப்போ ஆவி மனுஷனில் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நம்ம நடந்து கொள்றதுக்கு ஆண்டோடைய புதிய கிருபையை இன்றைக்கு என்ன செய்யுங்க? கேளுங்க. ஆண்டவர் பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. லபா கரபா சந்தலபா கபாரலபா ரே பாலா சந்திரபா ஷிகாலபா கத்தலபா கஷந்தலபா உரபகந்தலபஹசியா. புதிதான ஜீவன். இந்த 5வது மாதம் ஆண்டவர் உங்களுக்கு ஆவிக்குரிய கண்ணை திறந்து கொடுத்துருக்கிறேன்னு சொல்கிறார். ஆவிக்குரிய காதுகளை நீ எனக்குள்ளே இருக்கிறபடினால நீ புது சிருஷ்டி. பழைய காரியம் அல்ல, பழைய குணம் அல்ல, பழைய முரட்டு குணம் அல்ல, பழைய பிடிவாதம் அல்ல. உனக்குள்ள ஒரு அமைதி, உனக்குள்ள ஒரு சமாதானம். அந்த அமைதி சமாதானம் இருக்கிற இடத்துல தான் ஆண்டுடைய இன்னொரு சத்தம் வரும், இன்னொரு வார்த்தை வரும். நீ கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானம் எடுக்கணும். பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ளணும். அது ஒரு பெரிய கிஃப்ட், அது வரமாக இருக்கிறது. அந்நிய பாஷை அடையாளங்களோடு பெற்றுக்கொள்ளணும். சும்மா உணர்றது அல்ல, லேசாக வந்துச்சு போச்சு இல்லை.
அவர் நிரந்தரமாய் தங்குகிறவர். அபிஷேகம் எனக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும், உங்களுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். அப்போதான் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள, அந்த அபிஷேகத்தை கொடுத்த ஆவியானவர் நிலைத்திருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், நல்ல ஞாபக சக்தியை கொடுப்பார், நல்ல சரீர சுகத்தை கொடுப்பார், நல்ல ஆறுதலை கொடுப்பார், நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதனால தேங்க்யூலோ, நன்றி என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. பரிசுத்த ஆவியை விசுவாசித்து நன்றி என்று சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரை வரவேறுங்க, இப்பொழுதே வரவேற்று நில்லுங்க. பரிசுத்த ஆவியானவரை வெல்கம் பண்ணுவோமா? ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். பரிசுத்த ஆவியானவரே மை வரவேற்கிறோம், மை வாழ்த்துகிறோம், மை வணங்குகிறோம். எங்கள் மத்தியில் நீ உலாவுவீராக. ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆவியில விடுதலை பண்ணுகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. யாருடைய ஆவியெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறதோ, களங்கப்பட்டிருக்கிறதோ, சமாதானமற்று கிடக்கிறதோ, ஓ எந்த ஆண்டவரை ஜீவனற்ற சிந்தை இருந்தாலும் கடிந்து கொள்ளுகிறோம். உயிருள்ள சிந்தை, அந்த ஆவியின் சிந்தை, ஜீவன் வாய்ந்த சிந்தை, சமாதானம் வாய்ந்த சிந்தை இப்பொழுதே வரட்டும் என்று கட்டளை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆவி மனிதனில் உயிர் இருந்து கொண்டே இருக்கட்டும், அந்த ஜீவன் இருந்து கொண்டே இருக்கட்டும். அந்த ஜீவன லைஃப பேசுகிறோம். ஓ ராபஹந்தலவ யோவான் 6 அதை தான் சொல்லி இருக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஓ ஃப்ளஷ் அல்ல, மாம்சம் அல்ல, அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைக்க வைக்கிற வார்த்தை, பிழைக்க வைக்கிற வார்த்தை. உன் ஆத்துமா பிழைச்சிருக்கணும் எப்பொழுதும். உன் ஆத்துமா செத்து கிடக்க கூடாது. கொழுப்பான பதார்த்தத்தை உண்டது போல புஷ்டியா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், விடுதலையா இருக்கணும். அல்பானா தானா தானா தோலா பாங்காலாவா விடுதலை கூறுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.